பேச்சியம்மன் தமிழர் கிராமப்புறங்களில் குழந்தைகளின் பாதுகாவலராகவும், கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவத்தை அருளுபவளாகவும் கருதப்படுகிறாள். குமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணை பேச்சியம்மன் வழிபாட்டின் தோற்ற இடமாக கூறப்படுகிறது. இங்கு பேச்சியம்மன் அணைக்கு காவலாக இருப்பதாக நம்பப்படுகிறது. இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடிப்போடை பகுதியில் 350 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றைக் கொண்ட ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் பெண்கள் மடிப்பிச்சை நெல் குற்றும் சடங்கில் ஈடுபடுவது சிறப்பு அம்சமாகும். குழந்தைகளின் நலன் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் பாதுகாப்பை மையப்படுத்துகிறது. பிரசவத்திற்குப் பிறகு 16 அல்லது 30ஆம் நாளில் வீட்டின் வாசலில் மாலை அல்லது இரவு நேரத்தில் பேச்சியம்மனுக்கு படையல் வைத்து வழிபடுவது வழக்கமாகும். இந்த வழிபாட்டின் இறுதியில் பிரசவம் பார்த்து மருத்துவச்சிக்கு சிறப்பு உணவு வழங்கப்படுகிறது. பேச்சியம்மன் சிலை பயங்கரமான உருவத்துடன் ஒரு கையில் குழந்தையை ஏந்தியவாறு, மற்றொரு கையில் பெண்மணியின் வயிற்றை கீறியவாறு, கால் பாதத்தின் கீழ் மனிதனை மிதித்தவாறு காணப்படுகிறது. இந்த உருவம் தெய்வத்தின் பாதுகாப்பு மற்றும் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. 1960களில் டி. ராஜநாராயணன் எழுதிய பேதை சிறுகதையில் பேச்சி என்ற பெயர் கொண்ட பெண்ணின் கதையும் தாய்மையைச் சுற்றி அமைந்துள்ளது. சமீபத்தில் 2023 அக்டோபர் மாதத்தில் கல்லடிப்போடை பேச்சியம்மன் ஆலயம் தீக்கிரையாகிய செய்தி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலயத்தின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவையை உணர்த்துகிறது.